விடியா திமுக அரசின் மெத்தனத்தால் தமிழக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் என்எல்சி நில எடுப்பால் புறக்கணிக்கப்பட்டோர் நலச்சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அதில் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கியவர்களையும் வழங்க உள்ளவர்களையும் பங்குதாரர்களாக சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தனர். அப்போது முன்னாள் அமைச்சர் செம்பலை, கடலூர் மாவட்ட கழக செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான அருண்மொழி தேவன், கே பாண்டியன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அதிமுக ஆட்சிகள் உரிய இழப்பீட்டை பெற்றுத் தந்ததாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை இயற்கை சீற்றத்தால், புயல், மழை, வெள்ளத்தால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய இழப்பீட்டை நாங்கள் பெற்றுத் தந்தோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறுவை சாகுபடி பயிர் அதிமுக அரசு இருக்கின்ற வரை குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களை இடம்பெற செய்து இயற்கை சீற்றத்தால் அந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிரிட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை நாங்கள் பெற்றுத் தந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பெற்றுத் தந்தோம். மேலும் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிர்ணயித்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியை விடியா திமுக அரசு முறையாக வழங்காததற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இடம்பெற செய்யவில்லை. அதனால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகினார்கள். இந்த மாவட்டத்திலும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இந்த விவசாயிகள் இடம்பெற செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு இவர்களுக்கு இந்த இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. மாநில அரசாவது கூடுதலான தொகையை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும், அதுவும் வழங்கவில்லை. மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 13,500 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதைவிட குறைவான தொகையை தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்த குறுவை சாகுபடி செய்துள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கி இருப்பது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. வேளாண் துறை அமைச்சர் இருக்கும் மாவட்டத்திலேயே விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை லாபத்தில் ஓடிக்கொண்டிருந்த அதிமுக ஆட்சி லாபத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைய தினம் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம், இங்கு இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுடைய கரும்புகளை அறவை செய்திருந்தால் நிச்சயமாக நஷ்டத்தில் இயங்கியிருக்காது. அது மட்டுமல்ல, நாள் ஒன்றுக்கு 50,000 யூனிட் மின்சாரம் தயாரிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த ஆலை வெளியிலிருந்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியாளர்களே பார்க்கப்படுகிறது. அதுவும் வேளாண்மை துறை அமைச்சர் இருக்கின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்திலேயே இப்படி வேளாண் பெருமக்களுக்கு அவல நிலை இருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த அரசு வந்தவுடன் வேளாண் பெருமக்களுக்கு நன்மை செய்வது போல வேளாண் பட்ஜெட் என்று ஒரு தனி பட்ஜெட்டை துவக்கினார்கள். அந்த பட்ஜெட்டில் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. தொடர்ந்து பேசிய அவர், கரும்பு விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலையை விட தற்போது விடியா திமுக அரசு குறைவாக வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் விவசாயிகளை காக்கின்ற அரசு அதிமுக மட்டுமே எனவும் பெருமிதம் தெரிவித்தார். அதுல திமுக ஆட்சிக்கு வந்தா
ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் விவசாயிகளுக்கு தரப்படும், தரல. அதே போல விவசாயிகள், கரும்பு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை டன்னுக்கு 4000 ரூபாய் தரணாங்க. எனக்கு முன்னாலே நம்முடைய முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய தலைவர் குறிப்பிட்டார். குறைந்த அளவு தான் இந்த 3 ஆண்டு காலமா விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கரும்புக்கு இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு தந்திருக்குது. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தொகை விட குறைந்த தொகை தான் இந்த விடியா திமுக அரசு தந்திருக்கின்றது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கண்ணை இமைகாப்பதை போல விவசாயிகளை காக்கின்ற அரசாக இருக்கும்.